இன்னைக்கு சூர்யா அண்ணாவோட பர்த்டே. அவரை நேரில் பார்க்கறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் கொளத்தூர் சூர்யா ஃபேன்ஸ் கிளப் தலைவர் ஆனந்த் அண்ணா அவரோட புது தார் காரில் எங்களை சூர்யா அண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. 8 to 9 மணிக்குள்ள சூர்யா வீட்டுக்கு வந்து அவரை நேரில் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னதால நாங்கள் 8 மணிக்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 300 ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் அவர் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியே வரல. காத்திருப்போம். இந்த திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம் ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? சொக்கம்பட்டிக்கு 10 நிமிஷத்துல வந்துட்டாரு. பட் ஃபேன்ஸை பார்க்க 10 மணிக்கு தான் வந்தாரு. காமெடி கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. என் பேர் திருக்குமரன், கன்னியாகுமரியிலேருந்து வரோம். கன்னியாகுமரியில இருந்து வரீங்களா? ரெடில்ஸ்ல இருந்து வரோம். கன்னியாகுமரியில இருந்து வரீங்களா? என் பேர் திருக்குமரன், கன்னியாகுமரியிலேருந்து வரோம். குட்டியாடா ஒரு பீலா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. கன்னியாகுமரியில இருந்து சூர்யா சாரை பார்க்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கு ரீசன் என்ன? போய் சொல்றது கூட ஒரு அளவோட சொல்லலாம்லடா. இது வரைக்கும் அவர் வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் பார்த்ததில்ல. ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்துருக்கோம், ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அண்ணன் கூட. ஃபேன்ஸ் மீட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நேரில் பார்க்கணும் ஒரு ஆசைப்பட்டு வந்தேன். 2 தடவை பார்த்தோம். ஆனால் உள்ளே தான் போக முடியல, எங்களால் போக முடியல. ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் திருப்பி. ஆனால் அமையல, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை ராஜா. அவர் மேலே அவ்வளோ ஹேட்டு கொடுத்தோம். அவர் அவ்வளோ அன்பாக இருக்கார். யார் மேலேயும் அவர் அந்த ஹேட்டை காட்டாமல் அன்பே கொடுப்போம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்லேயே அவர் இருக்கார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா அண்ணா ஃபோட்டோ எடுக்க எல்லாரையுமே உள்ளே கூப்பிட்டாரு. பட் அங்கே இருந்த பாடி கார்ட்ஸ் தான் எங்கள் யாரையுமே உள்ளே விடல. பெரிய பெரிய ரசிகமன்ற நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். பட் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு.